தலைவர் பேச போறாருன்னு நினைக்கிறேன். தளபதி ஹாய் ஹலோ வணக்கம் நமஸ்தே நமஸ்கார். எப்படி டிவிக்கோட 2ஆம் ஆண்டு துவக்க விழா இல்லையா? ஓகே, கங்க்ராச்சுலேஷன் மிஸ்டர் விஜய் அண்ணா அவர்களுக்கு எங்களுடைய சார்பாக, தமிழ்நாட்டு மக்கள் சார்பாக ஒரு வாழ்த்துக்கள் சொல்லிட்டேன். 2ஆம் ஆண்டில் அடியெடுத்து வச்சிருக்கீங்க. இந்த ஆண்டு எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல, பயங்கரமான ஒரு விஷயமா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா 2026ஆம் ஆண்டு மிகப்பெரிய ஒரு சவாலை எதிர்பார்த்து கொண்டிருக்கும். கட்சி எப்படி எதிர்பார்த்துட்டோ அதே மாதிரி தொண்டனார்களை ரசிகனாக இருக்கிற எல்லாருமே பயங்கரம் எதிர்பார்க்கிறோம். அது எதிர்பார்த்து தான் கொண்டுகிட்டு இருக்கோம். அந்த ஒரு நாள், அந்த ஒத்த நாள் முடிஞ்சதுக்கு அப்புறம் எலெக்ஷன் அந்த ரிசல்ட் வர அன்னைக்கு பயங்கரமா இருக்கும்னு நினைக்கிற தமிழ்நாட்டுக்கு இது ஒரு புதிய ஒரு விஷயமா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது பர்சனலாக. ஓகே, நீங்க என்ன நினைக்கிறீங்க கமெண்ட் சொல்லுங்க. ஓகே, கம் டு த பாயிண்ட் ஃபுல்லாக பார்த்து வந்துருமா? ஏன்னா விஜய் நான் பேசுகிற பேச்சை வந்து ஒவ்வொரு டைம் இப்போ லாஸ்ட்டு மாநாடு பார்க்கும்போதும் அதை நம்ம ரியாக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இன்னைக்கே இவர் பேசின இந்த ஸ்பீச்சை வந்து ரியாக்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் நமக்கு என்ன தோணுதுங்கிறத ரைட்டாக அப்படியே ஷேர் பண்ணிடலாம். ஓகே, பார்த்து வந்துருமா? வாங்க. ஆண்டாண்டு காலமாக பரம்பரையாக இருக்கக்கூடிய ஊழல் பெருச்சாளிகள், அந்த 2 அரசியல் கட்சி கிடையாதுல்ல. என்னுடைய தோழர்கள் தோழிகள் எல்லாருக்கும் என்னுடைய வணக்கம். வணக்கம் 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 வணக்கம். வணக்கம். அடங்கவே இல்லைன்னு நினைக்கிறேன். இந்த அரசியல்னால வேற லெவல் தான்ல. கண்டிப்பா வேற லெவல் தான். அதெல்லாம் அடிச்சுக்க முடியாது. அதுல தான் இறங்கிருக்கீங்க, பார்க்கலாம் எப்படி இருக்கு. இந்த அரசியல்ல மட்டும்தான் வித்தியாசமான ஒண்ணு நம்ம பார்க்கலாம். கண்டிப்பா யாரு யாரை எப்ப எதிர்ப்பாங்கன்னே நமக்கு தெரியாது. யார் எப்ப ஆதரிப்பாங்கன்னு தெரியாது. யாரு யாரை எப்ப ஆதரிப்பாங்கன்னே நமக்கு தெரியாது. வேற லெவல். அதை கணிக்கவே முடியாது. எஸ். அதனாலதான் இந்த அரசியல்ல மட்டும் முன்னாடி எல்லாம் சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருப்போம், என்னது நிரந்தர நண்பனும் நிரந்தர எதிரியும் இல்லைன்னு சொல்லுவாங்க. அரசியலுக்கு யார் வேணாலும் வரலாம், யார் வேணாலும் போகலாம். அது வந்து ஒரு ஜனநாயக உரிமைன்னு சொல்லுவாங்க. கண்டிப்பா. ஆனா மக்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சு போன ஒருத்தன் அரசியலுக்கு வரான்னா அதை கண்டிப்பா நல்லவங்க எல்லாம் வரவேற்பாங்க. ஆனா ஒரு சில இந்த அதிகார இல்ல அது வேணாம், ஒரு சில பேருக்கு மட்டும் கொஞ்சம் எரிச்சல் வரத்தானே செய்யும். கண்டிப்பா கண்டிப்பா அது இருக்கும் தானே. கண்டிப்பா. என்னடா இவன் திடீர்னு ஒருத்தன் என்ட்ரி கொடுத்து விட்டானே, அள்ளுகளர். இது வரைக்கும் நாம சொன்ன பொய்யெல்லாம் நம்பிக்கிட்டு மக்கள் நமக்கு ஓட்டு போட்டுக்கிட்டு இருந்தாங்களே. ஆனா இப்ப வந்து இவன் பொய் அப்படிங்கிறத தாண்டி நமக்கு அதை பற்றி அரசியல் ரொம்ப தெரியாததுனால இலவசம் அப்படிங்கிற ஒரு வார்த்தைக்கு வந்து நம்ம தமிழ்நாட்டு மக்கள்ல ஆல்மோஸ்ட் அளவர் எல்லாருக்கும் இந்தியாவிலையும் கூட சொல்லலாம், தமிழ்நாட்டில் நம்ம வாழ்றதுனால தமிழ்நாட்டு மக்களை பற்றி நிறைய தெரியும். இலவசம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையில வந்து நம்ம நிறைய விழுந்துட்டோம். அது உண்மையதான், சொல்லி தான் ஆகணும், ஒத்துதான் ஆகணும். எங்களை எல்லாரையும் சேர்த்து தான் சொல்றேன். ஸோ நிறைய விஷயங்கள் தேவைப்படுது. பட் அதெல்லாம் இல்லாமல் சரி எதுவுமே இல்லை, அட்லீஸ்ட் இதையாவது கிடைக்குது அப்படிங்கிற ஒரு நினப்பு வந்துடுச்சு. மக்களுக்கு வந்து பழகி போயிட்டாங்க. ஸோ அது மாதிரி தான் இத்தனை வருஷமா ஓடிக்கிட்டு இருக்கு காலங்கள். ஓகே, அதெல்லாம் பார்த்தா மக்கள் மனசுக்கு ரொம்ப நெருக்கமா வேற இருக்குது. அதுவே நமக்கு ஒரு பெரிய நெருக்கடியாகவும் இருக்குது. இவனை என்ன பண்ணலாம், என்ன செய்யலாம், எப்படி இவனை இது பண்ணலாம், க்ளோஸ் பண்ணலாம். நீங்க பாக்குற இந்த பேக்ரவுண்ட் ஒரு ஏஜ் ஜெனரேட்டட் க்ளோஸ் பண்ற அளவுக்கு போயிட்டாங்களா சொன்னா நம்புவீங்களா? அவ்வளோ ஏன், நானே ஒரு ஏஜ் ஜெனரேட்டட் மாடல் தான். என்னோட வாய்ஸ் எப்படி இவனை க்ளோஸ் பண்ணலாம், ஒரு கன்ஃபியூஷன் ஒன்று வரும். அந்த கன்ஃபியூஷன்ல கத்துறதா கதறதா என்ன பண்றதுன்னு தெரியாம வர்றவன் போறவன்லாம் கட்சி ஆரம்பிக்கிறான்னு சொல்லி ஒரு கூட்டம் அப்படிங்குவாரு. இப்படி ஏதாவது பேச ஆரம்பிப்பாங்க. இப்போ நம்ம ஆட்சியில் இருக்கிறவங்க நமக்கு எதிராக பேசுறாங்க இல்லையா, அந்த மாதிரி. இப்படிப்பட்ட ஒரு அரசியல் காலத்தில் கொஞ்சம் கூட ஒரு பயம் இல்லாம, ஒரு பதட்டம் இல்லாம, வர்ற எதிர்ப்புகள் எல்லாத்தையும் சும்மா லெஃப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ணிக்கிட்டு
இதோ நம்மளுடைய தமிழக வெற்றி கழகம் முதலாவது ஆண்டை கடந்து இப்போ 2வது ஆண்டுல அடி எடுத்து வைக்கிறோம். ஓகே, ஒரு வயசு இந்த ஒரு காலகட்டம் தான் மிக முக்கியமான ஒரு காலகட்டம். 2025 ஏன்னா ஒரு 26 அரசியல் கட்சிக்கு ஒரு பெரிய பலமே அந்த கட்சியினுடைய கட்டமைப்பு தான். அதுதான் அந்த கட்சியினுடைய ஒரு வேறு மாதிரி ஒரு அடிப்படை பலமே அதுதான். ஒரு ஆலமரம் மாதிரி ஒரு கட்சி ஒன்று வளரணும்னா அதுக்கான அந்த வேர்களும் விழுதுகளும் ஸ்ட்ராங்கா இருக்கணும் இல்லையா? அப்படிதான் நம்மளுடைய இந்த அமைப்பை பலப்படுத்துற ஒரு வேலையை தான் இப்போ நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். தமிழ்நாடு முழுக்க மாவட்ட நிர்வாகிகள் எல்லாரையும் தேர்ந்தெடுத்து அறிவிச்சிட்டு இருக்கிறோம். இந்த நேரத்துல நம்ம மேல ஒரு கம்ப்ளைண்ட். என்னது? அது என்னன்னா, அதுதான் எனக்கும் புரியல. அவர் கேட்போம், இப்போ நமக்கு எப்படி புரியும்? நம்மளுடைய மாவட்ட நிர்வாகிகள் எல்லாருமே வெறும் இளைஞர்களாகவே இருக்கிறாங்களாம். இருந்தா என்ன பிரச்சனை? இளைஞன் தான் வேணும். வர ஏன் இருந்தா என்ன பாயிண்ட் இல்லை, குடிச்சிட்டாருல இருந்தா என்ன? இளைஞர் அறிஞர் அண்ணா அவர்கள் கட்சி ஆரம்பிச்சப்போ அவர் பின்னாடி நின்னதும் இளைஞர்கள் தான். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் கட்சி ஆரம்பிச்சப்போ அவர் பின்னாடி நின்னதும் அது இளைஞர்கள் தான், வெறும் இளைஞர்கள் தான். அப்படிதான் வெற்றி. அந்த இளைஞர்களால தான் 1967லயும் 1977லயும் அந்த 2 தேர்தலையுமே ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி கிடைச்சது. வரலாறு, அதுதான் வரலாறு. ஆமா. இப்ப அதே மாதிரி நம்ம மேல இன்னொரு கம்ப்ளைண்ட். என்னது? அது என்னன்னா, நம்மளுடைய கட்சி நிர்வாகிகள் எல்லாருமே சாதாரண குடும்பத்திலிருந்து வந்தவங்களாம். தப்பு தானே? தப்பு தானே? மிகப்பெரிய கோடீஸ்வரன் குடும்பத்துல இருந்து எடுத்து. அதே தான் இங்கேயும் கேட்கிறேன், ஏன் வரக்கூடாதா? தலைவர் வரக்கூடாது. கட்சி ஆரம்பிக்கிறதே சாதாரண குடும்பத்திலிருந்து வந்தவங்க தான் பெருசு பெருசா சாதிச்சிருக்காங்க. அதை சொல்லுங்க, இது 100 உண்மை. இன்னும் சொல்ல போனா நம்மளுடைய கட்சி எளிய மக்களுக்கான கட்சி தானே. அப்படி இருக்கும்போது நம்மளுடைய கட்சி நிர்வாகிகளும் எளிய குடும்பத்தை சேர்ந்தவங்களா தான் இருப்பாங்க. நம்மளுடைய கட்சி ஒன்றும் பண்ணையார்களுக்கான கட்சி கிடையாதுல்ல. பண்ணையா? இது வேர்டெல்லாம் ரொம்ப நாள் கழிச்சு கேள்விப்படுறோம். முன்னாடிலாம் அந்த காலத்துல பண்ணையாருங்க தான் பதவியில் இருப்பாங்க. இப்ப கொஞ்சம் உள்டா மாறிடுச்சு. பதவியில் இருக்கிறவங்களாம் பண்ணையாரா மாறிடுறாங்க. ஒத்துதான். பதவி வந்துருச்சுனாலே பெரிய கோடீஸ்வரனாலும் பெரிய செல்வத்தராலும் மாறிடுறாங்க இல்லையா? மாறுறது தப்பு இல்லை, மக்களுக்கு செஞ்சுட்டே மாறினா. மக்களுடைய நலனை பத்தியோ நாட்டோட நலனை பத்தியோ வளர்ச்சிகளை பத்தியோ எதை பத்தியும் கவலைப்படாம பணம் பணம் பணம், எந்தெந்த வழிகளில் எந்தெந்த ரூட்லலாம் போகும்போது எப்படிப்பட்ட இந்த மைண்ட் செட் உள்ள இந்த பண்ணையார்களை அரசியலை விட்டே அகற்றுவதுதான் நம்மளுடைய முதல் வேலை. நல்ல போயிருக்கோம். இவர் என்ன போன நோண்டிட்டு இருக்காரு தலைவர்? அதை வந்து ஜனநாயக முறைப்படி நம்ம செய்யறதுக்கு தான் 2026 தேர்தலை நம்ம சந்திக்க போறோம். அந்த தேர்தலை சந்திக்க ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் பூத் லெவல் ஏஜென்ட்ஸ், BLA அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப முக்கியம். ஏன்னா நீங்க பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் அந்த பெரிய பெரிய கட்சிகளுக்கு தான் அந்த BLA எல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும்னு சொல்லுவாங்க. ஒரு அப்ராக்சிமேட்டா ஒரு 69,000 பூத்ஸ் இருக்கு. அது எல்லாத்துக்குமே பூத் ஏஜென்ட்ஸா நம்மளுடைய கட்சி தோழர்களை தான் நியமிக்க போறோம். கூடிய சீக்கிரமே பூத் கமிட்டி மாநாடுன்னு ஒன்று நடத்த போறோம். அன்னைக்கு தெரியும் தமிழக வெற்றி கழகம் எந்த ஒரு பெரிய கட்சிக்கும் கொஞ்சம் கூட சளைச்சது இல்லைன்னு. அன்னைக்கு தெரியும் தமிழக வெற்றி கழகம் தமிழ்நாட்டில் முதல் சக்தியா, முதன்மை சக்தியா, பவர்ஃபுல்லா இருக்குதுன்னு அன்னைக்கு ப்ரூவ் ஆகும். இப்ப புதுசா ஒரு பிரச்சனை ஒண்ணு கிளப்பி விட்டுட்டு இருக்காங்க. மும்மொழி கொள்கை. ஆமா, ஓடிட்டே இருக்குல்ல, பயங்கரமா தீவிரமா ஓடிட்டு இருக்கு அந்த பிரச்சனை. தலைவர் என்ன சொல்றாரு பார்ப்போம். அதாவது எந்த பேஜில் எழுதி வச்சுக்கணும் தெரியாம போச்சோ. இதை வந்து இங்க செயல்படுத்தலைன்னா இந்த கல்விக்கான நிதியை வந்து தரமாட்டாங்க, சுலக பண்ண.
நம்மளுடைய மாநில அரசுக்கு கொடுக்க மாட்டாங்களாம். என்ன கொடுமையை பற்றிக்கலாம். இந்த எல்கேஜி யூகேஜி பசங்க சண்டை போட்டுப்பாங்க தெரியுமா, அந்த மாதிரி தான் இருக்கு. அப்படிதான் இருக்கு. அந்த மாதிரி கொடுக்க வேண்டியது அவங்களோட கடமை, வாங்க வேண்டியது நம்மளோட. இங்க இவங்க வாங்க வேண்டியது இவங்களுடைய உரிமை. இது ரெண்டு ஆனா இவங்க 2 பேரும் இங்க எவ்வளவு சீரியஸா ஒரு பிரச்சனை ஓடிட்டு இருக்கு. சிறுபுலத்தனமா இவங்க 2 பேரும் அதாங்க நம்ம பாசிசமும் நம்ம பாயாசமும். இவ்வளவு ஓப்பனா பேசுறாரு தலைவர். அது தப்பாச்சே. நம்ம அரசியல் இனிமையும் கொள்கை இனிமையும் 2 பேரும் என்ன பண்றாங்கன்னா, என்ன பண்றாங்க, 2 பேரும் பேசி வச்சுக்கிட்டு இந்த செட்டிங் எல்லாம் பண்ணி வச்சுக்கிட்டு மாத்தி மாத்தி சோசியல் மீடியாவில் ஹேஷ்டாக் போட்டு விளையாட்டு இருக்கிறாங்க. ஹேஷ்டாக் போட்டு விளையாடிட்டு இருக்காங்க. என்ன விளையாடிட்டு இருக்கீங்க? அதாவது இவங்க 2 பேரும் அடிச்சுக்கிற மாதிரி அடிச்சுப்பாங்களாம். அதை நாங்க நம்பணுமா? கண்டிப்பா ஆபீஸ்ல நம்பிதான் வரும். மக்கள் நம்பணுமா? வாட் ப்ரோ, இட்ஸ் வெரி ராங் ப்ரோ. வாட் ப்ரோ, வெரி ராங் ப்ரோ. வேற அருணா. வாட் ப்ரோ, வெரி ராங் ப்ரோ. வேற லெவல். இதுக்கு நடுவுல நம்ம பசங்க என்ன பண்ணாங்க, உள்ள பூந்து அங்க ஒரு சம்பவம் ஒண்ணு பண்ணிட்டு டக்குன்னு வெளியே வந்துடுறது. ஓ மை காட், சம்பவம் பண்றாங்களா? டிவி கே ஃபார் டிஎன் அப்படின்னு சொல்லி. டிவி கே ஃபார் யார் சார் நீங்களா? எங்க சார் இருக்கீங்க? யார் கேட்டிங்களா? எங்க யார் ஸ்லீப்பர் செல்ஸ் மாதிரி இருக்கறதல நான் தாங்கறப்பல. நல்லா இருக்கு. அதனால இதெல்லாம் மக்களுக்கு நாம சொல்லி புரிய வைக்க வேண்டிய அவசியமே கிடையாது. அவங்களுக்கே தெரியும் இதெல்லாம் எவ்வளவு பெரிய ஒரு ஏமாத்து வேலைன்னு. நம்ம ஊரு சுயமரியாதை ஊரு. நாம எல்லாரையும் மதிப்போம். ஆனா சுயமரியாதையை மட்டும் யாருக்காகவும் எதுக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டோம். நாம எல்லா மொழிகளையும் மதிப்போம். அதுல மாற்று கருத்தே கிடையாது. எதுக்கு மதிக்குதான் நமக்கு எப்படி தாய்ப்பிள்ளை அவங்க தனிப்பட்ட முறையில யார் வேணாலும் எந்த ஸ்கூல்ல வேணாலும் படிக்கலாங்க. உனக்கு எந்த மொழி வேணுமோ, எப்போ கத்துக்கணுமோ, உனக்கு எப்போ தோணுதோ கத்துக்கலாம். கத்துக்கு தப்பு இல்லையே. அதெல்லாம் அவங்கவுங்கள ஒரு தனிப்பட்ட ஒரு உரிமை. ஆனா கூட்டாட்சி தத்துவத்தை மீறி மாநில தன்னாட்சி உரிமைக்கு எதிராக ஒரு மாநில அரசின் மொழி கொள்கையை, கல்வி கொள்கையை கேள்விக்குறியாக்கி வேறு ஒரு மொழியை வலுக்கட்டாயமாக திணிச்சா ரொம்ப தப்பு. அதுவும் அரசியல் ரீதியாக திணிச்சா ரொம்ப ரொம்ப தப்பு. எப்படி ப்ரோ? ஒண்ணும் பண்ண முடியாது. ஒண்ணும் பண்ண முடியாது. தப்பு. ஏதோ சொல்லியிருக்காங்க உங்களுக்கு கையிலக்கு காதல். அதனால நம்மளுடைய தமிழக வெற்றி கழகம் சார்பாக நாமளும் இந்த பொய் பிரச்சாரங்களை எல்லாம் புறந்தள்ளிவிட்டு இதை நாங்கள் உறுதியாக எதிர்ப்போம். நல்ல விஷயத்துக்கு கான்ஃபிடென்ட்டா இருங்க. நல்லதே நடக்கும். வெற்றி நிச்சயம். வேற லெவல் ஸ்பீச். வெற்றி நிச்சயம். முடிஞ்சு போச்சு. இதுக்கு மேலே ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ பயங்கர கான்ஃபிடென்ட்டாக இருக்காங்க நம்ம அண்ணன் விஜய் அண்ணன். ஸோ தளபதி அவர்கள் எல்லாருமே நம்மளும் எல்லாமே அப்படி தான் இருக்கோம் இல்லையா? ஓகே, 2026 எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் ரிசல்ட் வர அன்னைக்கு எந்த லெவலுக்கு மாற்றத்தை கொண்டு வந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம எல்லாரும் பார்க்க தான் போகிறோம். இதுலேருந்து எனக்கு தெரியுமா 2-3 விஷயம் ரொம்ப சூப்பராக அழகாக சொன்னார். இந்த விட்டு போகிற விஷயத்தையும் இந்த மும்மொழி கொள்கையை பற்றி பேசும்போது பயங்கரமாக இருக்குது, கேட்குறது செம்மையாக இருக்குது. ஆனால் உண்மை தானே. ஏன்னா ஒரு கொள்கை அப்படிங்கும்போது ஒரு விஷயத்தை நம்ம ஃபோர்ஸ் பண்ணும்போது அது மேலே ஒரு ஈடுபாடு இருந்தாலும் ஒரு வெறுப்பு உண்டாயிடும். ஓ என்ன சும்மா நீ என்ன சொல்கிறது, எனக்கு தோணும்போது செய்ய மாட்டேனா அப்படிங்கிற மாதிரி. ஸோ அது மாதிரி இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் 3வது ஒரு விஷயத்தை நம்ம கற்றுக்கணும் அப்படிங்கும்போது நமக்கு தேவைப்படும் போது ஆட்டோமேட்டிக்காக அதை நம்ம கற்றுக்க தான் போகிறோம். இப்போ நான் போய் மும்பையில் வேலை பார்க்கும்போது நான் தமிழில் மட்டும் தான் பேசுவேன். நான் மும்பையில் போய் சர்வே பண்ண முடியாது. தூக்கி போட்டு மீச்சு கொண்டு போகணும். இல்லைன்னா அங்கே சர்வே பண்ண முடியாது. பிச்சை எடுத்துக்கிட்டு செத்து போயிடும். இதான் நடக்க போகுது. ஸோ அங்கே போனோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்களோட மக்கள்கிட்ட நான் கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு நான் கண்டிப்பாக அந்த லாங்குவேஜை நான் கற்றுக்க தான் போகிறேன். ஆந்திரா பக்கம் போனால் தெலுங்கு கற்றுக்க தான் போகிறேன். வேறு வழியில் அங்கே கற்றுக்கிட்டா தான் சர்வே பண்ண முடியல, கற்றுக்க முடியாது. பட் தமிழ்நாட்டில் இருக்கிற எனக்கு நீ இதை கற்றுக்கு அப்படின்னு சொல்லும்போது நான் இன்ட்ரெஸ்ட் தான். ஸோ எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது. எனக்கு ஒரு லாங்குவேஜ் கற்றுக்கணும். ஒரு பையனை சர்வசாதாரணமாக பார்த்தீங்கன்னா வேர்ல்டு ரெக்கார்ட் பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட 260 சொச்சத்து ஏதோ 263 என்னமோ லாங்குவேஜ் அசால்ட்டாக பேசுகிறான்.
ஸோ அவன் கின்னஸில் இடம் பெறுகிறான். ஸோ நான் தமிழ் மட்டும் தான் கற்றுப்பேன் அப்படின்னு நினச்சி நான் ஒன்றும் பண்ண முடியாது. கின்னஸ்லாம் இடம் பெற்றுக்க முடியாது. இன்றைக்கி சுந்தர் பிச்சை எடுத்துக்கலாம், பெரிய பெரிய ஆளுங்க எனக்கு வெளிநாட்டில் போய் பெரிய பெரிய லெவலில் ஜெயிச்சாங்க. அத்தனை பேரும் தமிழை தவிர அந்த ஸ்டேட்டுக்கு அந்த கண்ட்ரிக்கு தகுந்த லாங்குவேஜை கற்றுக்கிட்டு அவங்க கூட கம்யூனிகேட் பண்ணி அவனோட திறமையை காட்டும் போது அந்த நாட்டு மக்கள் அதை அங்கீகாரம் பண்ணி அவனை பெரிய ஆளாக்குறாங்க. அவன் பெரிய ஆளாக ஜெயிச்சு போயிட்டே இருக்கான். ஸோ நம்ம குண்டு சட்டியில் குதிரை ஓட்டிகிட்டே இருக்க முடியாது இல்லையா? ஸோ அதனால் எனக்கு தவறு திணிக்கக்கூடாது. இப்போ என்னை எடுத்து நீ படிக்கணும், இப்போ நீ இங்கே படித்து தான் ஆகணும்னு சொன்னால் நான் சத்தியமாக ஏற்றுக்க மாட்டேன். ஏன்னா எனக்கு இருக்க தாய்மொழி, என் மொழிக்கு எனக்கு என்னையா குறைச்ச? என் மொழி அவ்வளோ அருமையான மொழியா, மூத்த மொழியா, என் மொழி இல்லை உடம்புல நான் பரப்பக்கூடிய ஒரு மூத்த மொழியில் நான் வாழ்ந்துருக்கையா, பிறந்திருக்கையா அப்படிங்கிறத நான் கௌரவமாக கர்வமாக சொல்லிட்டு இருப்பேன். ஆனால் அதுவே எனக்கு நான் ஒரு வெளியில் போய் வேலைக்கு போகிறேன், அங்கே போகிறப்ப நானே கற்றுக்கிறேன். அது என்னுடைய விருப்பம் தான். அது நம்ம யாரும் தடை பண்ண முடியாது. நான் திடீர்னு கனடா போகிறேன், அங்கே போகிறேன், இங்கே போகிறேன், அங்கே போய் அந்த கண்ட்ரியோட லாங்குவேஜை கற்றுக்கிட்டு நாங்கள் சர்வே பண்ண தான் போகிறேன். இப்படி தான் இன்றைக்கி காலகாலம் நடந்துட்டு இருக்கு. ஸோ அந்த ஒரு விஷயத்த அவர் சொல்லும்போது அதெல்லாம் சூப்பராக தான் இருந்துச்சு. அது நடைமுறைப்படுத்துறது நல்ல விஷயம்தான் இல்லையா? ஓகே, இதுக்காக ஒரு பெரிய போராட்டம்லாம் போயிட்டு தான் இருக்குது. ஆப்வியஸ்லி அது என்ன நடக்குமோ அது நடக்கட்டும். நம்ம வேலைக்கு போனால் தான் மாதம் ஆச்சுன்னா சம்பளம், அதை வாங்கினது குடும்பம் வரும். அந்த கேட்டகரி நம்ம போகிறது நமக்கு இதெல்லாம் நமக்கு தேவையா அப்படின்னு சொல்லிட்டு விஜயனோட ஸ்பீச்சை கேட்டதில் பயங்கர சந்தோஷமாக இருக்குது. ஃபஸ்ட்டு மாநாடு கேட்டோம், அப்புறமேட்டுக்கு இன்னொரு ஏதோ ஒரு விஷயத்தை அதுவும் கேட்டோம். அடுத்தது 2வது வருஷத்தில் அடி எடுத்து வைக்கிற அந்த 2வது குழந்தையை பற்றி பேசினேன். அந்த ஒரு விஷயத்தையும் கேட்கும்போது ஆர்வமாக இருக்கும். உங்க கூட சேர்ந்து நானும் பகிர்ந்துக்கிட்டதில் ரொம்ப சந்தோஷத்தோட நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் நான் திரும்ப சந்திச்சுட்டு இருக்கேன். என்னுடைய இந்த ஒரு ரிவ்யூ ரியாக்ஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம நம்ம சேனல் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி வைங்க. போகிற வீடியோ நான் போகிற ஒவ்வொரு வீடியோ நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும். ஃப்ரீயாக இருக்கும்போது பார்த்து என்ஜாய் பண்ணலாம். பாய்.